ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாததாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மை அனுதினம் அவருடைய பாதையிலே வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக 1 நாளாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். தேவ பிள்ளைகள் நியாயமும் நீதியும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நீதிபரராய் இருக்கிறார். அவர் நியாயத்தில் பெருத்தவராய் இருக்கிறார். ஆகவே அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளும் நியாயமும் நீதியும் நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரசங்கி சொல்லுகிறான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது என்று அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நம்மை சுற்றிலும் நீதிமன்றங்களில் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வருகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் நியாயத்தில் பெருத்தவராக இருக்கிறார். தேசத்திலே நியாயம் நடப்பிக்கப்பட வேண்டும், நீதி நடப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதில் ஆண்டவர் கருத்துள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே நியாயமும் நீதியும் நடப்பிக்கிற கர்த்தர் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள் என்று. அவ்விதமாக ஒருவேளை நம்முடைய இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த கோர்ட்ஸ் ஃபெயில் ஆனால் கூட நியாயமும் நீதியும் நடப்பிப்பதற்கு தேவன் தவறுவதில்லை என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 9:8 வசனம் சொல்லுகிறது, அவர் பூவுலகை நீதியாயும் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். பூலோகத்தை அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் அவர் நீதி செய்கிற தேவன். எவ்வளவு அற்புதமான காரியம்! நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இப்போ நீதியான வார்த்தைகள் என்றால் என்ன? புரட்டும் விபரீதமும் இல்லாத வார்த்தைகள் தான் நீதியான வார்த்தைகள். இன்றைக்கு எத்தனையோ வார்த்தைகளில் புரட்டு இருக்கிறது, விபரீதம் இருக்கிறது. எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்ஸில் கூட புரட்டு விபரீதம் இருக்கிறது. சரியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே எழுதி வைத்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளும் கூட நீதி உள்ளவைகளாக இருக்கும்படி நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். அநியாயமான காரியங்களை செய்கிறது ராஜாக்களுக்கு அருவருப்பான காரியம். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். ஒரு ஆட்சி உறுதிப்பட வேண்டுமே ஆனால் அந்த ஆட்சி நீதி நடப்பித்திருக்க வேண்டும். ஒரு ராஜாவின் சிங்காசனம் உறுதிப்பட வேண்டுமே ஆனால் அந்த ராஜா நீதி நடப்பித்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட நீதியை நடப்பிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அதற்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 103:6 வசனத்திலே படிக்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன். ஆகவே பாருங்கள், நீதிமொழிகள் 21:3 வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கலும் நீங்கள் நீதியும் நியாயமும் செய்தால் போதும், அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆகவே பாருங்க, தாவீது இஸ்ரவேலை எல்லாம்
அரசாண்டான். அவன் அந்த ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்தான். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நியாயமும் நீதியும் செய்வோம். இந்த நாளும் கூட கர்த்தர் தமக்கு கொடுத்திருக்க இந்த புதிய நாளும் கூட நாம் நியாயமும் நீதியும் செய்கிற நாளாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா நீதிபராகிய எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். கைவிடாத நேசராய் கூட இருக்கிறீர், வழி நடத்துகிறீர். அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயந்தந்து உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் தாங்குகிறீர். இந்த நேரத்திலும் கண்பாரும் உம்முடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் நியாயமும் நீதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நடப்பிக்கிற நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.